இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காரைக்கால் அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு. நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை வழங்க மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தல். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக புதுச்சேரி அதிமுக நிர்வாகிகள். அதிமுகவில் நிலவும் பிரச்சினைகளுக்கு லீமா ரோசே காரணம், அன்பழகன் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வு. வாகன ஓட்டிகள் கடும் பாதிப்பு. காரைக்கால் அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி திடீர் ஆய்வு. நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை வழங்க மருத்துவர்களுக்கு ஆட்சியர் அறிவுறுத்தல். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இன்று மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி காரைக்கால் அரசு தலைமை மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது பல்வேறு பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை சந்தித்து அவர்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார். மேலும் மருத்துவமனைக்கு வருகின்ற பொதுமக்களுக்கு தரமான சிகிச்சைகளை வழங்க வேண்டும் என்று மருத்துவ அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் மருத்துவமனையை மேம்படுத்துவது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்தார். மேலும் நோயாளிகளுக்கு தேவையான மருந்துகளை தட்டுப்பாடு இன்றி வழங்க அறிவுறுத்தினார். புதுச்சேரியில் ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து வருகிறது. இதன் காரணமாக இந்தியாவில் 15ஆம் தேதி பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டது. இந்த நிலையில் ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக இன்று பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது வாகன ஓட்டிகளிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெட்ரோல் நேற்று 99 ரூபாய் 25 காசுகளுக்கு விற்பனை செய்த நிலையில் 87 பைசா உயர்த்தப்பட்டு இன்று 100 ரூபாய் 12 பைசாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் டீசல் நேற்று 89 ரூபாய் 39 பைசாவிற்கு விற்பனை செய்த நிலையில் 88 பைசா உயர்த்தப்பட்டு இன்று 90 ரூபாய் 27 பைசாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலை உயர்வு காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரக்கூடும் என்பதால் மத்திய அரசு விலை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற மாநில அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி எடுக்கும் முடிவுக்கு புதுச்சேரி மாநில அதிமுகவினர் கட்டுப்படுவார்கள் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் அதிமுகவின் தற்போதைய நிலைக்கு மறைமுகமாக லீமா ரோஸ் தான் காரணம் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் எம்எல்ஏ குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்ப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் என இரு பிரிவாக பிரிந்துள்ள நிலையில் புதுச்சேரி மாநில அதிமுக நிர்வாகிகள் கூட்டம் இன்று உப்பளம் பகுதியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. அதில் எடப்பாடி பழனிசாமி எடுத்து வரும் அத்தனை நடைமுறைக்கும் புதுச்சேரி அதிமுக துணை நிற்கும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. குறிப்பாக புதுச்சேரி, காரைக்காலில் உள்ள 30 பொதுக்குழு உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக செயலாளர் அன்பழகன், எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஏற்ற இறக்கம் வரத்தான் செய்யும். கடந்த 5 ஆண்டுகளாக மதிநுட்பத்தோடு எடப்பாடி பழனிசாமி கட்சியை காப்பாற்றி வருகிறார். தமிழக வெற்றிக் கழகம் தூய ஆட்சியை கொடுப்போம் என தேர்தல் சமயத்தில் பொய் பிரச்சாரம் செய்துவிட்டு தற்போது கேடுகட்டத்தனமான குதிரை பேர அரசியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். அமைச்சர் பதவி என்கிற ஆசையை கூறி அதிமுகவை பலவீனப்படுத்த முயற்சி எடுத்து வருகிறார்கள். இது அரசியலின் அநாகரிகமான செயலாகும். சட்டமன்ற தேர்தலில் முடிவடைந்த நிலையில் எம்எல்ஏக்கள் யார் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதை தலைமைதான் முடிவெடுக்க வேண்டும். சட்டமன்ற குழு தலைவர் யார் கொறடா யார் என்பதை தேர்ந்தெடுக்கும் உரிமை கட்சி தலைவருக்கு தான் உள்ளது. இதுதான் சட்ட விதி. புரட்சி தலைவி ஜெயலலிதா இருந்தபோது சட்டமன்றத்தில் கழகத்தின் பொறுப்புகளை அவர்தான் தேர்ந்தெடுத்தார். திட்டமிட்ட சதி செயலில் சட்டப்பேரவைத் தலைவர் ஈடுபட்டு வருகிறார்.
தமிழக சபாநாயகர் செயல் கண்டிக்கத்தக்கது என கடுமையாக சாடிய அவர், அனைவரையும் அரவணைத்து செல்லும் முயற்சியில்தான் எடப்பாடி செயல்பட்டு வருகிறார், கொஞ்சம் பொறுமையாக இருக்கும்படி கூறுகிறார். ஆனால் மந்திரி பதவி ஆசையால் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவளித்து வருகிறார்கள். அதிமுகவை வைத்து பிசினஸ் நடத்துகிறார்கள். அதிமுகவை அவமதித்த விஜய்க்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். விஜய் ஒரு பலவீனமான முதலமைச்சர். செம்மலை இன்று கட்சியை விட்டு வெளியேறி இருக்கிறார். நாளை எந்த கட்சியில் சேருவார் என யாருக்கும் தெரியாது. ராமாயணம், மகாபாரதம் உள்ளிட்ட புராணங்களில் பெண்ணால் தான் அழிவு, ஆவதும் பெண்ணால், அழிவதும் பெண்ணால் போல அதிமுகவின் தற்போதைய நிலைக்கு லீமா ரோஸ் என்கிற பெண்தான் காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார். காரைக்காலில் நாய்க்கடியால் பாதிக்கப்படும் நபர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காரைக்கால் போராளிகள் குழு சார்பில் ஆட்சியரிடம் மாவட்ட பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாமில் அளித்த புகார் மனு மீது உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் இஷிதா ரெட்டி தெரிவித்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் உத்தரவுப்படி மாதந்தோறும் 15ஆம் தேதி நடைபெறும் பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாம் 2 மாத இடைவெளி விட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரெட்டி தலைமையில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர் முகாமில் வருவாய்த்துறை, மின்துறை, பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, வேளாண் துறை, கல்வித்துறை உள்ளிட்ட அனைத்து துறை உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டு புகார் அளிக்கும் மக்களுக்கு உடனடி தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இன்றைய பொதுமக்கள் குறைதீர் முகாமில் இலவச மனைப்பட்டா, முதியோர் உதவித்தொகை, விதவை மற்றும் முதிர்கன்னிகளுக்கான உதவித்தொகை கேட்டு 40க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு தங்களது புகார்களை எழுத்துப்பூர்வமாக அளித்தனர். குறிப்பாக காரைக்காலில் சமீபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் பல இடங்களில் தெருநாய்களால் கடிபட்டு சிகிச்சை பெற்று வருவது குறித்து காரைக்கால் போராளிகள் குழு புகார் மனு அளித்தனர். மேலும் ஆட்சியர் பொறுப்பேற்றது முதல் மாவட்ட அரசு பொது மருத்துவமனை ஆய்வு மேற்கொள்ளாததை குறிப்பிட்டு அதனை ஆய்வு செய்யவும் மனுவில் வலியுறுத்தினர். புகார் மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க ஆட்சியர் இஷிதா ரெட்டி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர் இஷிதா ரெட்டி கூறியதாவது, இன்றைய மக்கள் குறைதீர் முகாமில் கலந்து கொண்ட பெரும்பாலான மக்கள் இலவச மனைப்பட்டா, நில ஆக்கிரமிப்பு மற்றும் நிலம் தொடர்பான தகராறு, குடும்ப தகராறு மற்றும் சாலை, குடிநீர், மின்சார வசதி தொடர்பாக புகார்கள் அளித்தனர். அந்த புகார்கள் மீது சம்பந்தப்பட்ட துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதாக தெரிவித்தார். நகரில் தெருநாய்கள் கடித்து மக்கள் பாதிப்பது அதிகரிப்பது குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். நாய்க்கடிக்கான சிகிச்சை வசதிகள் அரசு மருத்துவமனையில் உள்ளது என்றும் கூறிய ஆட்சியர் இஷிதா ரெட்டி, மக்கள் பாதிக்காதவாறு தெருநாய்களை பிடித்து பாதுகாப்பாக அப்புறப்படுத்த நகராட்சி கொம்யூன் ஆணையர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு. சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. தமிழின அழிப்பு நினைவு நாள். ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் அமைதி பேரணி. இளைய தலைமுறைக்கு ஈழப் படுகொலை வரலாறு தெரிய வேண்டும். ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வேண்டுகோள். மே 18 தமிழின அழிப்பு நினைவு நாளை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தலைமையில் நடைபெற்ற அமைதி பேரணியில் லட்சிய ஜனநாயக கட்சியை சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பழைய பேருந்து நிலையம் அருகில் இருந்து தொடங்கிய பேரணியானது அண்ணா சாலை மார்க்கமாக சென்று ராஜா தியேட்டர் சிக்னல், நேரு வீதி வழியாக மிஷன் வீதியில் உள்ள மாதா கோவில் எதிரில் நிறைவடைந்தது. தொடர்ந்து மெழுகு
மெழுகுவர்த்தி ஏந்தி தமிழின அழிப்பு போரில் உயிர் நீத்த மக்களுக்கு ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின், மே 18 நமது தொப்புள் கொடி உறவுகள் ஈழத் தமிழர்கள் இலங்கையில் உயிரிழந்த நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இன்று இருக்கின்ற இளைய தலைமுறையினருக்கு ஈழத்தமிழர் இனப்படுகொலை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த அமைதி ஊர்வலம் மற்றும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடத்தப்பட்டது. இலங்கையில் நடைபெற்ற போரின் போது 1,50,000க்கும் மேற்பட்ட ஈழத்தமிழர்கள் கொல்லப்பட்டனர். ஈழத்தமிழர் படுகொலை குறித்து ஐநா சபையில் எடுத்துரைக்கப்பட்டு அவர்களுக்கான உரிமை குறித்து விவாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த அமைதி ஊர்வலத்தில் நாம் தமிழர் கட்சியினரும் கலந்து கொண்டனர் என்றார். தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், அமைச்சர் பதவி கேட்டு வலியுறுத்தியுள்ளோம். அமைச்சர் பதவி கொடுத்தால் இறைவன் கொடுத்த வழி, அது நடந்தால் நல்லது, நடக்காவிட்டாலும் அதை பற்றி வருத்தப்பட போவதில்லை. மக்களுக்காக பணி செய்ய வந்துள்ளோம். தொடர்ந்து மக்களுக்கான சேவைகளை செய்வோம். காமராஜ் நகர் தொகுதியை முன்மாதிரியான தொகுதியாக எடுத்து பணியாற்றி வருகிறோம். அண்மையில் பெய்த மழையின் போது தேங்கி நின்ற மழைநீரை ஜேசிபி மற்றும் மென் மோட்டார் வைத்து உடனுக்குடன் வெளியேற்றினோம். தொடர்ச்சியாக தூர்வாரி மழைநீர் தேங்காமல் பார்த்து கொள்கிறோம். பிளாஸ்டிக் கழிவுகள் மழைநீர் வடிகாலில் அடைத்து மழைநீர் தேங்கும் நிலை உள்ளது. மக்களும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொண்டு பிளாஸ்டிக் கழிவுகளை வாய்க்கால்கள் மற்றும் நீர்நிலைகளில் போடக்கூடாது. மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் என வலியுறுத்தினார். அவங்களுக்கான நினைவு அஞ்சலி எல்லா வருஷமும் நடக்கப்படும். அதனால இன்றைக்கும் நாங்கள் இதுக்காக ஊர்வலமாக இந்த அவேர்னஸ், ஏன்னா இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனுக்கு நிறைய அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. அதுக்காக நம்ம தொப்புக்குடி உறவுகளாக நம்மளோட பூர்வீகமான தமிழ், நம்மளோட வரலாறு அங்கேயும் இருந்திருக்கு. நம்மளோட முன்னோர்கள் அங்கேயும் வாழ்ந்துருக்காங்க. அவங்க வரும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம், ஒரு போர் நடந்து அதில் நிறைய சில துரோகங்கள் நடந்திருக்கு. ஒரு நோ ஃபயர் ஜோன் சொல்லி அந்த நோ ஃபயர் ஜோனில் 1,00,000க்கும் மேற்பட்ட 1,50,000 மேற்பட்ட மக்கள் இங்கே பாதிக்கப்பட்டு இங்கே சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் ஒரு ஐநா சபையில் வச்சு நம்ம நிறைய கேள்விகள், நிறைய அவங்களுக்கான உரிமைகள்லாம் மீட்டெடுக்கிறதுக்காக சில வேலைகள்லாம் இது நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்காக ஒரு அவேர்னஸ்க்காக இன்றைக்கி நாங்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக சிவகுமார் அண்ணன் அவர்களும், என்னோட கட்சி சார்பாக சுரேஷன் அவர்களும், ஸோ அது போக எங்களோட அனைத்து விங்கு எல்லாருமே ஒன்றிணைந்து இன்றைக்கி எங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்காக நாங்கள் மாபெரும் ஒரு சேவைதிரியாக நாங்கள் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத், லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினை சந்தித்து பொன்னாடை அணிவித்து சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றமைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் முதன்மை செயலர் சுரேஷ் உடனிருந்தார். காரைக்கால் அருகே அமைந்துள்ள புனித சூசையப்பர் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்ற வைபவத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் அடுத்த கவுத்தளம் கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புனித சூசையப்பர் ஆலய ஆண்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் பங்கு தந்தை கொடியை ஏற்றி வைத்து சிறப்பு திருப்பலியினை நடத்தி வைத்தார். முன்னதாக கொடியை ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மின் அலங்கார தேர்பவனி வரும் 20ஆம் தேதி அன்று நடைபெறுகிறது. மேலும் கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித சூசையப்பரை வழிபட்டு சென்றனர். அரியாங்குப்பம் சுப்புராய பிள்ளை வீதியில் எழுந்தருளியுள்ள மணக்கோள விநாயகர் ஆலயத்தின் 42ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. பூஜையில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் சுப்புராய பிள்ளை வீதியில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் என்கிற மணக்கோள விநாயகர் ஆலயத்தின் 42ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா நேற்று நடைபெற்றது. இதில் காலை மூலவர் விநாயக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மாலை நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அரியாங்குப்பம் கொம்பியூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சுவாமி வீதி விழா காட்சி நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், விழா குழுவினர்கள், ஊர் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
பழமை வாய்ந்த நெடுங்காடு மனோன்மணி மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காரைக்கால் மாவட்டம் நெடுங்காட்டில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மனோன்மணி மாரியம்மன் ஆலயத்தில் கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடனும் விக்னேஸ்வர பூஜையுடனும் தீமிதி திருவிழா துவங்கியது. அன்று முதல் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும், சிம்ம வாகனம், ரிஷப வாகனம், அன்ன வாகனம் உள்ளிட்டவைகளில் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வந்தன. திருவிழாவின் முக்கிய நாளான இன்று ஸ்ரீ மனோன்மணி மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகத்தை தொடர்ந்து சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் அம்மன் அன்ன வாகனத்தில் வலம் வந்து தீக்குழிக்கு அருகில் எழுந்து அருளியதை அடுத்து முக்கிய நிகழ்வான பூமிதித்தல் எனப்படும் தீமிதி திருவிழா இன்று மாலை நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஒரு வார கால விரதமிருந்து தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தீமிதி திருவிழாவை காண சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். தீமிதி திருவிழாவின் உபயதாரர்களான GNS குடும்பத்தினர், GNS வாசுதேவன், GNS ராஜசேகரன், GNS நடேசன் ஆகியோர் முன்னதாக சாமி தரிசனம் செய்தனர். பெரம்பை அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் ஊரணி பொங்கல் திருவிழா நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. கிராம மக்களின் பாரம்பரிய கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் ஆண்டுதோறும் திருவிழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இதில் காலையில் ஸ்ரீ ஏழை மாரியம்மனுக்கும் ஸ்ரீ செங்குழுநீர் அம்மனுக்கும் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை 3 மணிக்கு ஊரணி பொங்கலிடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு பொங்கலிட்டு அம்மனை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து ஐயனாரப்பன் கோவிலில் இருந்து பொங்கல் வைத்து சுவாமி தரிசனம் செய்த ஊர் பொதுமக்கள் ஊர் முழுவதும் வலம் வந்து ஏழை மாரியம்மன் கோவிலில் சென்றடைந்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு பொங்கல் படையலிட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் முக்கிய நிகழ்வாக ஊரணி பொங்கல் வைத்து ஊர்வலமாக வரும்பொழுது சிவன் பார்வதி வேடம் அணிந்து நடனமாடிய கலைஞர்களின் பாவனை பொதுமக்கள் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. இதனைத் தொடர்ந்து இரவு வான வேடிக்கையுடன் மேளதாளங்கள் முழங்க மின் அலங்காரத்துடன் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ ஐயனாரப்பன், பூரணி பொற்கலை சுவாமிகள் வீதி உலா நடைபெற்றது. இரவு மண்குட்டி, குமாரபுரம் விக்னேஷ் நாடக ஆசிரியரின் தெருக்கூத்து நாடகம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெரம்பை கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காரைக்கால் அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு. நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை வழங்க மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தல். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக புதுச்சேரி அதிமுக நிர்வாகிகள். அதிமுகவில் நிலவும் பிரச்சனைகளுக்கு லீமா ரோசே காரணம், அன்பழகன் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் ஒரே வாரத்தில் 2வது முறையாக பெட்ரோல், டீசல் விலை உயர்வு. வாகன ஓட்டிகள் கடும் பாதிப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.